வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட பாசமாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். அதை விட அதிகமாக இருக்கிறது குடும்பத்து மீது தான் பாசமாக இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயத்தினால ஒருத்தர் முன்னேறது கலையை பற்றியும் அப்படிப்பட்ட கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு பாசத்தின் வெற்றி. கதைக்குள்ளே போனோமா, ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் காலை நேரத்தில் பனித்துளிங்கெல்லாம் மரத்துலேருந்து சொட்டு வேலை. வீரமணியோட வீட்டிலேருந்து இனிமையான பாட்டொலி கேட்கும். 75 வயசான வீரமணி. அவருக்கு 75 வயசு. தன் முற்றத்தில் அமர்ந்து தன்னோட தந்தையிடம் கற்ற பாரம்பரிய நாட்டுப்புற பாடலை பாடிக்கிட்டு இருப்பார். அவரது குரலில் கிராமத்தோட மண் வாசனையும் தமிழ் மரபோட ஆழமும் கலந்துருக்கும். வீரமணியோட மகன் செல்வராஜ் கணினி நிறுவனத்தில் பொறியாளர், அதாவது இன்ஜினியர். மருமகள் லட்சுமி, அவங்க ஒரு பள்ளி ஆசிரியை. இருவருமே கிராமத்துலேருந்து பணிக்காக நகரத்துக்கு தான் தினமும் போய் பயணம் செய்வாங்க. அவர்களோட மகன் விக்னேஷ் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன். பள்ளியில் நுண்ணறிவு மிக்க மாணவனாக இருந்தான். ஒரு நாள் காலை வேலை செல்வராஜ் குடும்பத்தோட ஒரு முக்கிய செய்தியை பகிர்ந்தார். என்னன்னா, சென்னையில் நல்ல வேலை கிடச்சிருக்குது, சம்பளம் 2 மடங்கு, நம்ம எல்லாரும் சென்னைக்கு போயிட்டா என்ன அப்படின்னு. லட்சுமிக்கும் சென்னையில் நல்ல பள்ளியில் வேலை கிடச்சிருக்குது. விக்னேஷுக்கும் மகிழ்ச்சி, ஏன்னா நகரத்தில் நல்ல கணினி படிப்பு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனால் வீரமணியோட முகம் மட்டும் வாடுனது. ஏன்னா, நான் அந்த மண்ணை விட்டு வரமாட்டேன். என் இசை இந்த கிராமத்தில் உயிர் மூச்சு. திருவிழாக்க, கோயில் விசேஷங்க எல்லாமே என் பாட்டு தான் கேட்கும். அது மட்டும் இல்லை, விக்னேஷுக்கும் இந்த கலையை கற்றுக்கணும் அப்படின்னாங்க. அவனுக்கும் கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா விக்னேஷ் இரவு முழவு தூங்கலை. பாட்டனாரோட கலையை காப்பாற்றணும் அப்படிங்கிற பெரிய இருந்துச்சு. அதே நேரம் தன்னோட கணினி கனவையும் தொடர வேணும். என்ன செய்கிறது அப்படின்ட்டு யோசனையிலே படுத்திருந்தார். அடுத்த நாள் காலையில் விக்னேஷ் தன்னோட பள்ளி கணினி ஆசிரியர் இருப்பாங்க, ராஜேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவரை சந்தித்தான். தான் யோசனையை பகிர்ந்தான். ராஜேஷ் உற்சாகமாக ஆதரிச்சார். பள்ளியோட பழைய கணினி அறையை மாலை நேரத்தில் பயன்படுத்த அனுமதி கிடைச்சிது. விக்னேஷோட பாட்டானோட போய் சொன்னதுக்கு, பாட்டா, உங்கள் இசை உலகம் முழுவதும் கேட்கணுமா? நான் அதற்கு உதவுறேன். ஒவ்வொரு பாடலையும் பதிவு செய்வோம். ஒவ்வொரு பாடலோட கதையையும் நீங்கள் பதிவு செய்வோம். நீங்கள் சொல்லித்தரும் இசையை நுணுக்கமாகவும் பதிவு செய்வோம். வீரமணி முதல்ல தயங்கினார். இசைங்கிறது நேரடியாக கற்பது தானே சிறந்தது அப்படின்னார். ஆனால் விக்னேஷ் விடலை. பாட்டா, இப்போது உங்களுக்கு உங்கள் இசையை கேட்பது கிராமத்து மக்கள் மட்டும்தான். நாம் பதிவு செஞ்சால் உலகம் முழுக்கும் உள்ள தமிழர்கள் கேட்பாங்க. நம்ம கலை என்னென்னைக்கும் வாழும் நிற்கும் அப்படின்னு. பள்ளியோட கணினி அறை சிறிய ஸ்டூடியோ ஆணுச்சு. ராஜேஷ் சிறந்த ஒளிப்பதிவு உபகரணங்களை வாங்க உதவினார். அதை வாத்தியார். விக்னேஷோட நண்பர்கள் பலரும் உதவிக்கு வந்தனர். வீரமணி ஒவ்வொரு பாடலையும் பாடத் தொடங்கினாங்க. ஒவ்வொரு பாடலும் முன்னாடி அதோட வரலாற்றையும் விளக்குனார். எந்த விழாவில் பாடப்படும், என்ன பொருள், எப்படி பாட வேணும் அப்படின்லாம் விளக்குனார். விக்னேஷ் அனைத்தையும் துல்லியமாக பதிவு செஞ்சார். லட்சுமி தமிழாசிரியர் என்பதால் பாடல்களின் பொருள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க உதவினாங்க. செல்வராஜ் ஒரு வலைத்தளம் உருவாக்க உதவினார். குடும்பம் முழுவதும் இணைந்து செயல்பட்டது. சில மாதங்களில் வீரமணியோட இசை இணையத்தில் பிரபலமானுச்சு. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கேட்டு ரசித்தாங்க. பல பல்கலைக்கழகங்கள்லேருந்து ஆய்வாளர்கள்லாம் வந்தாங்க. வீரமணியோட பாடல்கள் நாட்டுப்புற இசையோட களஞ்சியமும் மாறிடுச்சு. விக்னேஷ் கிராம இசை டிஜிட்டல் களஞ்சியம் அப்படிங்கிற புதிய திட்டத்தை தொடங்கினார். தமிழகம் முழுவதும் உள்ள கிராமப்புற கலைஞர்களோட இசையை பதிவு செய்யும் பணியை தொடங்கினார். பல மாணவர்கள் அவனோட இணைந்தாங்க. செல்வராஜோட சென்னை வேலைவாய்ப்பு தள்ளி போனது. ஆனால் அவர் வருத்தப்படலை. கிராமத்திலே ஒரு டிஜிட்டல் கலை மையம் தொடங்கினார். அங்கே பாரம்பரிய கலையை பதிவு செஞ்சு டிஜிட்டல் முறையில் கற்பது நடந்தது. இன்னைக்கு அந்த கிராமத்தில் ஒரு முன்மாதிரியாக வளர்ந்துருக்குது. வீரமணியோட வீட்டிலேருந்து இன்னும் பாட்டொலி கேட்குது. ஆனால் அது இப்போது உலகம் முழுவதும் கேட்குது. விக்னேஷ் கணினி பொறியியல் படிப்பு முடிச்சிட்டான். ஆனால் அவன் பாட்டுனால இசையும் கற்றுக்கிட்டான். கிராமத்திலே டிஜிட்டல் கலை மையத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயிலினாங்க. பாரம்பரிய கலைகளை நவீன முறையை கற்பிச்சாங்க. வீரமணி இப்போது புரிஞ்சுக்கிட்டாரு. பழமையும் புதுமையும் இணைஞ்சால் கலை என்னன்னைக்கும் வாழும். இதிலேருந்து கற்றுக்கிட்ட என்ன பாடம்னா, பாரம்பரியமும் நவீனமும் எதிரிகள் அல்ல, நண்பர்கள். அதை சரியான முறையில் இருந்தால். தொழில்நுட்பம் நம் கலாச்சாரத்தை அழிக்காது, அது காக்கும். முறையாக பயன்படுத்தலாம்.
குடும்ப பாசமும் தொழில் முன்னேற்றமும் சேர்ந்து செல்லணும். தனித்தனியாக இருந்தால் வாய்ப்பு இல்லை. இளம் தலைமுறையோட புத்தக சிந்தனை வளர்ச்சிக்கு உதவும். மாற்றத்தை ஏற்பது வாழ்விட முன்னேற்றத்திற்கு அவசியம். கலைங்கிறது காலத்துக்கேற்ப மாறும், ஆனால் அது சாரம் மாறவே மாறாது, மாறக்கூடாது. ஒவ்வொரு தலைமுறையும் முந்தைய தலைமுறையுடைய அறிவை பெற்று அதை மேம்படுத்த வேண்டும். இந்த கிராமம் பாரம்பரியமும் நவீனமும் இணைஞ்ச முன்மாதிரி கிராமமாக திகழ்ந்துச்சு. படிப்படியாக வீரமணியோட பாடல்கள் புதிய தலைமுறையினரையும் சென்றடைஞ்சிச்சு. விக்னேஷோட முயற்சி பல கிராமப்புற கலைஞர்களுக்கு வாழ்வாதாரமும் மாறிச்சு. கதையோட முடிவில் பாசமும் புரிதலும் பழமையும் புதுமையும் கனவும் கடமையும் இணைஞ்சு வெற்றி பெற்றுச்சு. இந்த கதை எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க இந்தியாவிற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது. குடும்பம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் எதுவும் சாத்தியமே. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது buymote.shop. இந்த ஆப்பில் நீங்கள் தேவையான க்ரோசரி ஷாப் எல்லாமே வாங்கிக்கலாம். குவாலிட்டியாக இருக்கும். மற்ற ஆன்லைனை விட இதில் உங்களுக்கு கம்மியாக குறைவாக கிடைக்கும்.